சென்னை அமலாக்கத்துறையின் முக்கிய அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வந்த இடி அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வரும் இடி அதிகாரிகள் பணியிடை மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வரும் இடி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சென்னை அமலாக்கத்துறையின் முக்கிய அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வந்த இடி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வந்த சென்னை மண்டல அமலாக்கத்துறை இணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ் மற்றும் துணை இயக்குநர் பியூஷ்குமார் யாதவ் மற்றும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தமிழக அரசியலில் புயலை கிளப்பிய டாஸ்மாக் வழக்கை விசாரித்து வரும் இடி அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்ட வழக்குகளை விசாரித்து வந்த அமலாக்கத்துறையில் சென்னை மண்டல அதிகாரிகள் இருவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அமலாக்கத்துறையின் இணை இயக்குநராக இருந்த பியூஷ்குமார் யாதவ் மற்றும் துணை இயக்குநர் கார்த்திக் தசாரி ஆகிய இருவரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் பரபரப்புக்கு உள்ளாக்கிய கனிம வள கொள்ளை வழக்கு, டாஸ்மாக் வழக்கு, அமைச்சர் துரைமுருகனின் வழக்கு, எம்பி கதிர் ஆனந்தன் வழக்கு, முன்னாள் அமைச்சர் பொன்முடி வழக்கு, ஜி-ஸ்கொயர் வழக்கு, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது நடவடிக்கை, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள்ல அதிரடியாக சோதனையும் கைது நடவடிக்கைகளும் மேற்கொண்ட இந்த அதிகாரிகள் தற்போது பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை கிரீன்ஹவுஸ் சாலையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கைது செய்தது இணை இயக்குநராக பியூஷ்குமார் யாதவ் என்ற அதிகாரி தான். ஐஎஸ் அதிகாரி பியூஷ்குமார் யாதவ் மற்றும் கார்த்திக் தசாரி ஆகியோர் தற்போது அயலக பணியில் அமலாக்கத்துறை அலுவலகத்திலிருந்து இணை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர் பணிபுரிந்த நிலையில் தற்போது வருமான வரித்துறைக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் சென்று தடை வாங்கியிருக்கக்கூடிய நிலையில இந்த ஒரு பணியிட மாற்றம் நடைபெற்றிருப்பதும், அதே போல சமீபத்தில் முதல்வர் அவர்கள் டெல்லி சென்று வந்த நிலையில இந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.